இன்னைக்கு ஏப்ரல் 1 உலக முட்டாள்கள் தினம். நம்ம வருட பரிசு முகதமான நாள். நம்ம ஆதவனன்னு நேற்றே ஆரம்பிச்சிட்டோம். இதை பேசுறதை கேட்டாலே அப்படியே வாயும் ஒவ்வொரும் பச்சைனி எரியுது. அதாவது எனக்கு எப்பவுமே அது மாதிரி ஆனதில்லை. ஒருத்தர் பேசினாலும் ஒருத்தவங்க பேரை சொன்னாலும் அப்படியே நான் டென்ஷன் ஆனதே கிடையாது. இது பேசுறதும் இது பேரை சொன்னாலும் அப்படியே டென்ஷன் ஆகுது. அதாவது ஓரளவுக்கு சொம்படிக்கலாம். இந்த கேரளா சிங்சாங்கில் அது அடிக்குது, ரொம்ப அடிக்குது. எதுக்கு தான் அடிக்குதுன்னே தெரில. நல்லா பேசுகிறவங்களாம் நல்லவங்களா சாருன்ற மாதிரி நல்லா பேசுகிறவங்களாம் நல்லவங்க நினச்சி நம்ம வளர்த்து விட்டுடுறோம். அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நம்மளாம் அப்படியே தான் இருக்கிறோம். சொன்ன மாதிரி பாருங்க, இது வந்து பிக் பாஸ் போச்சு, சீரியலில் பண்ணிச்சு. அது இப்போ வந்து ஏதோ கிட்னிலாம் திருடுதான். கிட்னிலாம் திருடி லட்ச லட்சமாக சம்பாதிக்குது. அதாவது இது பேசுறதை கேட்டால் எப்படி இருக்குதுன்னா, டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கூட இது பேசுறதை கேட்டால் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ இரிட்டேட் ஆகுது. எதுக்கு அவ்வளோ இரிட்டேட் ஆகுது? அப்பா காதுலேருந்து ரத்தம் வருதுடா சாமி, உண்மையில். ஆனால் அவனுங்க இது கரெக்டாக சொல்லுது, நம்மளை முட்டாளுந்து. அது உண்மைதான். யாரையோ வந்து வளர்த்து விட்டுடுறோம், ஏதோ அனாவசியமாக பேசுகிறவங்க வளர்த்து விட்றோம். அதனால தான் இதுக்கெல்லாம் இவ்வளோ வாய் கொழுப்பு அதிகமாகி போயிடுது. அது பாருங்கள், ஜல்லிக்கட்டில் போராடினதுக்கும் இப்போ மூஞ்சம் பாருங்களேன், சும்மா பாலிஷ் ஆகுதா? பணம் எங்கேருந்து வருது? கிட்னி திருடுதான்பா, பார்த்துக்குங்க, உஷாராக இருந்துக்குங்க.